சட்டப்பேரவையில் இன்றும் மானிய கோரிக்கை விவாதத்தை புறக்கணித்த அதிமுக. கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி வெளிநடப்பு. நேரமில்லா நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேசலாம் என்ற வேண்டுகோளை ஏற்க மறுத்த அதிமுக. அவையில் தொடர்ந்து அத்துமீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை. அரசு கேபிள் டிவி மூலம் 2 மாதத்திற்குள் குறைந்த செலவில் HD சேவை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உறுதி. தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கை தீவிரம். 3 நாட்களில் வட மாவட்டங்களைச் சேர்ந்த 876 சாராய வியாபாரிகள் கைது. விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் 30 பேர் முழுமையாக குணமடைந்தனர். எஞ்சியவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பிரச்சாரம். திறந்த வேனில் சென்றபடி அமைச்சர் பொன்முடி, MP ஜெகத் ரட்சகன் ஆதரவு திரட்டினர். கிடைக்கிற வெற்றி, திமுகவிற்கு கிடைக்கிற வெற்றி, தளபதி அவர்கள் செய்திருக்கிற தொண்டுக்கு நாம் கொடுக்கிற வெற்றி. இன்னும் 2 வருஷம் ஆட்சியில் உங்களுக்கு கேட்டதெல்லாம் உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரணும். அதெல்லாம் தரணும்னா நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்து தளபதியினுடைய வேட்பாளர் நம்முடைய அன்னியூர் சிவா அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை. ஆந்திர மாநிலம் தாடேப்பள்ளியில் கட்டப்பட்டு வந்த YSR காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இடிப்பு. சந்திரபாபு நாயுடு அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக ஜெகன் மோகன் கட்சியினர் குற்றச்சாட்டு. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ஒன்றிய அரசு. முறைகேட்டில் ஈடுபட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் வரை அபராதம். பணியாளர்களை துன்புறுத்திய வழக்கில் இந்துஜா குழும குடும்பத்தினருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் அமெரிக்காவை பந்தாடியது வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஷாய் ஹோப், பூரன் அதிரடியால் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.